ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாக வர இருக்க பிக் பாஸ் சீசன் 8 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி தான் கமலஹாசன் அவர்கள் எனக்கும் அதிகமான படவேலைகள் இருக்க காரணத்தினால இந்த பிக் பாஸை விட்டு நான் விலகிக்கிறேன், இதனால் வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்கு நன்றி அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருந்தார். ஸோ அடுத்ததாக யார் பிக் பாஸை ஹோஸ்ட் பண்ண போகிறது, கமலஹாசன் இருந்த இடத்துல யார் நின்று அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்துச்சு. சமூக வலைத்தளத்தில் கொஞ்ச நாளாக அந்த இடத்துல வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி தான் இருக்க போறாரு, விஜய் சேதுபதி கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஆப்டா இருப்பாரு அப்படின்னு சில பேர் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு தொகுத்து வழங்க போவது கிடையாது. இது அவரே வந்துட்டு சொல்லியிருக்காரு. என்னால் வந்துட்டு பிக் பாஸ் சீசன் 8 தொகுத்து வழங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் சார் இருந்த இடத்துல என்னால் இருக்க முடியுமா அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. அவரை மாதிரி அந்த நிகழ்ச்சி என்னால் கையாள முடியுமான்னு தெரியல. மேலும் எனக்கும் வந்துட்டு படப்பணிகள் நிறைய இருக்க காரணத்தினால வந்துட்டு தொகுத்து வழங்க முடியாது அப்படின்ற மாதிரி அவருடைய சர்க்கிளில் வந்து சொல்லியிருக்காரு. தற்போது இந்த செய்தியும் ரொம்ப வேகமாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக வெளிவர இருக்க அந்த பிக் பாஸ் 8 யார் தொகுத்து வழங்க போறாங்க அப்படின்ற கேள்வி மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இது குறித்து சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனம் அரவிந்த் சாமியை அணுகியிருக்காங்க. அரவிந்த் சாமி ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினா கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து கருத்து சொன்ன காரணத்தினால அரவிந்த் சாமியை அணுகியிருக்காங்க. அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் சீசன் 5 ஓடிடியை வந்துட்டு தொகுத்து வழங்கின சிலம்பரசனை வந்துட்டு தொகுத்து வழங்குவாரா அப்படின்ற மாதிரியும் முடிவு செய்து வந்துகிட்டு இருக்காங்களாம். பட் யாரை வந்துட்டு செலக்ட் பண்றதுன்றது அவங்களுக்கும் இப்போ வரைக்கும் குழப்பமாக தான் இருந்து வந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்களை தேர்வு செய்வது தான் ரொம்பவே குழப்பமாக இருக்கும். பட் ஆனால் இந்த முறை யார் தொகுத்து வழங்குவாங்க அப்படின்றதே தேர்வு செய்து மிகப்பெரிய குழப்பத்தில் தான் இருக்கு. ஸோ யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற உங்க கருத்தை நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.